ஸோ வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் காந்தி டால்ஸ் அதுக்கப்புறம் கருப்பு பல்சர் திரைப்படத்துடைய முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றதையும், மங்காத்தா படத்துடைய 8வது நாள் வசூல் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காந்தி டால்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூல் அப்படின்றது 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் ஓவர்சீஸ்ல இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 1 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகால காந்தி டால்ஸ் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 31,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஃபைனலா வேர்ல்டு ஃபுல்லாமே காந்தி டால்ஸ் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 11,31,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. தென் நெக்ஸ்ட் ரீரீல்ஸ்ல தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்க மங்காத்தா திரைப்படத்துடைய 8வது நாள் கலெக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்துடைய 8வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 15 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 8 நாள் சேர்த்து 11,66,00,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகால இந்த படத்துடைய 8th டே கலெக்ஷன் அப்படின்றது 2 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 8 நாள் சேர்த்து 92 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளால மங்காத்தா திரைப்படத்துடைய 8வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 1 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 8 நாள் சேர்த்து 23 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படத்துடைய 8th டே கலெக்ஷன் அப்படின்றது 1 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 8 நாள் சேர்த்து 13 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல மங்காத்தா படத்துடைய 8th டே கலெக்ஷன் அப்படின்றது 3 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 8 நாள் சேர்த்து 3,02,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலா வேர்ல்டு ஃபுல்லாமே மங்காத்தா திரைப்படத்துடைய 8th டே கலெக்ஷன் அப்படின்றது 22 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 8 நாள் சேர்த்து 18,96,00,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. அடுத்து பராசக்தி திரைப்படத்துடைய 21வது நாள் கலெக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்துடைய 21வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 3 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 21 நாள் சேர்த்து 52,07,00,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் ஓவர்சீஸ்ல இந்த படத்துடைய ஃபைனல் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்றது 29,45,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாமே பராசக்தி திரைப்படத்துடைய 21வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 3 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா 21 நாள் சேர்த்து 81,52,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கடைசியா அட்டகத்தை தினேஷ் நடிப்புல தமிழ்நாட்டில் மட்டும் வெளியே இருக்க கருப்பு பல்சர் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது 33,82,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு.